வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா 12th ஸ்டாண்டர்டோட பாட்னி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் தான். ஸோ ஏற்கனவே 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பாட்னிக்குரிய பாக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட் தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 11th ஸ்டாண்டர்டோட பாக்ஸ் கொஷின் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதுவும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் என்னது பிளேலிஸ்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாட்னியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை பாதிக்கக்கூடிய நீர் ஹயாசிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம் ஐகார்னியா கிராசிப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐகார்னியா கிராசிப்பஸ். இந்த தாவரம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது குளம், ஏரி, அப்புறம் நீர்த்தேக்கங்கள், டேம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் ஒரு களைச்செடியாக வளரும், ஊடுருவும் களையாகும். இது பொதுவாக வங்கத்தின் அச்சுறுத்தல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ வங்கத்தின் அச்சுறுத்தல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தாவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் ஹயாசிந்த் இல்லைன்னா ஐகார்னியா கிராசிப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது என்ன பண்ணா ரொம்ப வேகமா வளருமா, வளர்ந்து நீர்ல கரைந்துள்ள ஆக்சிஜனை குறைக்குது. அப்ப ஆக்சிஜனை குறைச்சிச்சுன்னா அந்த குளத்துல இருக்கக்கூடிய மீன், மற்ற உயிரினங்கள் எல்லாமே வாழ முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்துது. அதனாலதான் இதை வங்கத்தின் அச்சுறுத்தல் அப்படின்னு இந்த தாவரத்தை சொல்றாங்க. இது ஒரு களைச்செடி. அடுத்து தேனியோட மகரந்தம், பி போலன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது ஒரு இயற்கை பொருள். இந்த தேனியோட மகரந்தம் அப்படிங்கிறது இயற்கை பொருள். இதுல என்ன இருக்குன்னா ரொம்ப அதிக அளவான புரோட்டீன் இருக்கு, புரதம் இருக்கு, கார்போஹைட்ரேட், அது மட்டும் இல்லாம சில தாது பொருட்கள் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஊட்டப் பொருளாக, கூடுதல் ஊட்டப் பொருளாக இந்த தேனியோட மகரந்தம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. இது மகரந்த மாத்திரைகளாகவும் பாக நீராகவும் விற்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்ல இருக்கலாம், அத்லெட்ஸ் இருக்காங்க, தடகள வீரர்கள், அவங்க அப்புறம் பந்தய குதிரை, அதோட வேகத்தெல்லாம் செயல் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த போலனை கொடுப்பாங்களா, மருந்தாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி தீக்காயத்தினால் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறுவதற்கும் இந்த போலன் ரொம்ப உதவுது. ஸோ பூந்தேன் மகரந்தம் பற்றிய அறிவியலுக்கு பூந்தேன் மகரந்தவியல் என்று பெயர். இந்த பூந்தேன் மகரந்தம் பற்றி தனியா ஒரு அறிவியல் பிரிவு இருக்கு, அந்த பிரிவுக்கு பேர் பூந்தேன் மகரந்தவியல், மெலிட்டோ பாலினாலஜி அப்படின்னு சொல்றாங்க. மெலிட்டோ பாலினாலஜி அப்படின்னா பூந்தேன் மகரந்தவியல். ஓகேவா? ஸோ இதுதான் தேனியோட மகரந்தம் பத்தி சொல்லக்கூடிய டீட்டெயில். அடுத்து தாவரவியல் வல்லுநர்கள் இருக்காங்களே, அதுல பெரும்பாலானோர் அமீபா வகை என்ற 3வது வகை டபீட்டம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா 3வது வகையான அமீபா வகையான டபீட்டம் பத்தி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வகையில பாத்தீங்கன்னா செல் சுவர் இழக்கப்படாமல் மகரந்த அறையினுள் செல்கள் ஊடுருவுகின்றன அப்படிங்கறத சொல்றாங்க. செல் சுவரை அழிக்காம மகரந்த அறைக்குள்ள போய் இந்த செல்கள் போகுது. இவ்வகை ஆண் மலட்டு தன்மையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பெரிபிளாஸ்மோடியா வகையுடன் அடிக்கடி குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. எதுனா இந்த டபீட்டம் அப்படிங்கிற வகை. அடுத்து மகரந்தவியல், அதுக்கு பேர் பாலினாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மகரந்தவியல்னா பாலினாலஜி. இது என்னன்னா மகரந்த துகள்கள் பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேரு தான் மகரந்தவியல் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிலக்கரி மற்றும் எண்ணெய் புலங்களில் பரவலை கண்டறிய உதவுகிறது. ஒரு பகுதியின் தாவர கூட்டத்தை மகரந்த துகள்கள் பிரதிபலிக்கின்றன. ஸோ எந்த வகையான தாவரங்கள் அங்க இருக்கு அப்படிங்கிறதையே இந்த மகரந்த துகள் தான் தீர்மானிக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மகரந்த துகள்களை நீண்ட காலம் உயிர்ப்புத்தன்மையுடன் பாதுகாக்க திரவ நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ரொம்ப முக்கியம். அதாவது அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு மகரந்த துகள்கள் தானே இனப்பெருக்கத்துக்கு உதவுது. ஸோ அந்த மகரந்த துகள்களை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன பயன்படுத்துறாங்கன்னா திரவ நைட்ரஜன், அதாவது -196 டிகிரில வச்சிருக்கக்கூடிய இந்த திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி அதை ப்ரிசர்வ் பண்றாங்க. இந்த டெக்னாலஜிக்கு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உரை குளிர் பாதுகாப்பு அப்படிங்கிற டெக்னாலஜி. அந்த நுட்பம் மூலமா பொருளாதார முக்கியத்துவம் உள்ள பயிர்களோட மகரந்த துகள்களை தாவர மேம்பாட்டு செயல் திட்டங்களுக்காக சேமித்து வைக்க உதவுகிறது. அடுத்து மகரந்த சேர்க்கை ஒரு கூட்டு நிகழ்வு அப்படிங்கறத சொல்றாங்க. மகரந்த சேர்க்கைங்கிறது ஒரு கூட்டு நிகழ்வு. இதுல பாத்தீங்கன்னா பரிணாமம், சூழ்நிலையியல், விலங்குகள் பற்றிய படிப்பு, இரைத்தேடு நடத்தை போன்றவை பற்றிய தகவல்கள் எல்லாமே இந்த மகரந்த சேர்க்கை மூலமா நமக்கு தெரியுது. ஸோ மகரந்த சேர்க்கைங்கிறது மலர் மட்டும் இல்ல, பூந்தேன் மட்டும் இல்லாம
காலநிலை பொறுத்து, பூச்சிகள் முட்டையிடும் இடம், தங்கும் இடம், இது எல்லாத்தையுமே நமக்கு தருது. அப்ப மலருக்கும் பூச்சிக்கும் தொடர்பு வந்து இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுவதன் மூலமா தன் இனத்தை பெருக்கிக் கொள்வதையும் உறுதி செய்கிறது. ஏன்னா ஒரு மலர் இருக்குன்னா அந்த மலர்ல இருக்கக்கூடிய அந்த மகரந்த துகள்கள் இன்னொரு செடிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பூச்சிகள் வந்து ரொம்பவே உதவி செய்யுது இல்லையா? ஸோ அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப மகரந்த சேர்க்கை நிகழ்வதற்காக பூச்சிகளை கவரும் வண்ணம் மலர் பாகங்களின் வடிவம், அளவு ஆகியவற்றை தகவமைத்துக் கொள்ளுது. ஸோ அப்ப அந்த பூச்சிகளை கவர்றதுக்காக தான் அந்த கலர்ஸ், அந்த வடிவம் எல்லாமே வந்து தகவமைத்துக் கொள்ளுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செடிகள். அடுத்து யூக்காவிற்கும் அந்து பூச்சிக்கும், அதாவது அந்து பூச்சினா டெஜிகுலா யூகாசெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அந்து பூச்சி, இந்த பூச்சிக்கும் யூக்காங்கிற தாவரத்துக்கும் இடையான உறவு கட்டாய ஒருங்குயிர் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த அந்து பூச்சி வந்து மலரின் சூலக பையினை துளையிட்டு முட்டையிடுதான். பின்னர் மகரந்த துகள்களை சேகரித்து பந்து வடிவில் சூலக முடியின் உள்ளீடற்ற பகுதி வழியாக உள்ள தள்ளுது. கருவுறுதல் நடைபெற்று விதைகள் உருவாகின்றன. இந்த முட்டைகள், அந்த போட்ட முட்டைகள் எல்லாமே வளரும் விதைகளை உண்ணுகிறது. உண்ணப்படாத சில விதைகள் தாவரத்தின் பெருக்கத்திற்கு உதவுது. அது சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்க விதைகள் தான் வந்து தாவரத்தோட பெருக்கத்துக்கே உதவுதுன்னு சொல்றாங்க. இதுல ஆச்சரியம் என்னவெனில் அந்த அந்து பூச்சிகள் வந்து யூக்காவின் மலர்கள் இன்றி உயிர் வாழ இயலாது. அந்து பூச்சிக்கு அந்த யூக்காவோட மலர்கள் மட்டும்தான் சாப்பாடுங்கிற மாதிரி சொல்றாங்க. இத்தாவரமும் அந்து பூச்சிகளின்றி பாலின பெருக்கம் செய்ய இயலாது. ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு இது இல்லாம இது இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்கு இந்த யூக்காவும் அந்து பூச்சியும். அதே மாதிரி அமார்போபேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர மலர்கள் மலர் பொருட்களை வெகுமதியாக தருவது மட்டுமின்றி முட்டையிடுவதற்கு பாதுகாப்பான இடத்தையும் தருது. அது வந்து அமார்போபேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர மலர்கள். இந்த மலர்களுள் வருகை தரும் பல உயிரினங்கள் மகரந்த துகள்களையும் பூந்தேனையும் உட்கொள்கின்றன. ஆனால் மகரந்த சேர்க்கைக்கு உதவுறதில்லை. இவ்வுயிர்கள் மகரந்த துகள் அல்லது பூந்தேன் கொள்ளையர்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த ஒரு சில பூச்சிகள் என்ன பண்ணுதுன்னா மகரந்த துகளை சாப்பிட்டுட்டு அந்த பூந்தேனை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. மகரந்த சேர்க்கைக்கு வந்து உதவியே செய்யறது இல்லாததுனால இதை வந்து மகரந்த துகள் அல்லது பூந்தேன் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேனீ ஆர்க்கிட்டுகளின் மலர்கள் பெண் குளவியை ஒத்து காணப்படுகின்ற பெண் குளவி மாதிரியே இருக்கக்கூடியதான் இந்த ஆர்க்கிட்டுகள். ஓகேவா? ஆர்க்கிட்டோட மலர்கள், இந்த மலர்கள் பார்த்தீங்கன்னா குளவியோட வடிவத்துல இருக்கு. ஆண் குளவி மலரை பெண் குளவி என கருதி அதனுடன் புணர முற்படுகிறது. இத்தகைய போலி புணர்ச்சி செயல் வந்து மகரந்த சேர்க்கை நடைபெற உதவுகிறது. ஸோ அது வந்து என்ன பண்ணுது, குளவின்னு நினைச்சுக்கிட்டு போய் அங்க வந்து கருவுற முற்படுறதுனால அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா மகரந்த சேர்க்கை வந்து நடைபெறுதுன்னு சொல்றாங்க. அத்திப்பழத்துல வந்து குளவியால் நடைபெறும் மகரந்த சேர்க்கையும் தாவர பூச்சி இடைவினைக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது சொல்ல. இந்த மாதிரி நிறைய தாவரங்கள் மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்கு பூச்சிகள் வந்து உதவி செய்கிறது. அதனாலதான் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டு நிகழ்வு. ஏன்னா அந்த பூச்சிகள் இல்லாம மகரந்த சேர்க்கை நடைபெற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வழிநடத்தி ஆப்டியூரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. வழிநடத்தினா என்னன்னா சூழின் பல்வேறு பகுதியிலிருந்து வழிநடத்தி தோன்றலாம். அதாவது சூலட்டு திசு யூஃபோர்பியேசியில இருக்கு. சூலக காம்பு வந்து அனகாட்டியேசியில இருக்கு. சூலக தண்டு வந்து தைமிலேசி. சூலக சுவர் வந்து ஓட்டிலியா அலிஸ்மாய்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள்ல இருக்கு. அடுத்து அலிரோன் டிஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சிறப்படைந்த செல்களால உருவாக்கப்பட்டதான் இந்த திசு. இல்ல ஒன்று அல்லது ஒரு சில அடுக்குகளால் ஆனது இந்த திசு. இது தானியங்கள், அதாவது பார்லி, மக்காச்சோளம் அந்த மாதிரியான தானியங்களோட கருவூன் திசுக்களை சூழ்ந்து காணப்படுது. இதன் செல்களில் காணப்படும் துகள்கள் அலிரோன் துகள்கள் எனப்படும். அந்த துகள்களுக்கு பேரு அலிரோன் துகள்கள். இதுல வந்து ஸ்பீரோசோம்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி விதை முளைக்கும் போது இந்த செல் என்ன பண்ணுதுன்னா அமைலேஸ்கள், புரோட்டியேஸ்கள் போன்ற ஒரு சில நீரார் பகுப்பு நொதிகளை சுரக்குது. ஸோ இது சுரக்கக்கூடிய நொதிகள் வந்து அமைலேஸ், புரோட்டியேஸ்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதிகள். இந்த நொதிகள் என்ன பண்ணும்னா கருவூன் திசு செல்களில் உள்ள சேமிப்பு உணவுப் பொருட்களை செரிக்கிறதுக்கு உதவுது. இந்த நொதிகள் இருந்தாதான் அது செரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து அலிரோன் திசு.
அடுத்து இளநீர் வந்து ஒரு அடிப்படை ஊட்ட ஊடகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல்வேறு தாவர திசுக்களிலிருந்து கரு மற்றும் நாற்றுகளின் வேறுபாடுகளை தூண்டுகிறது. இளம் தென்னையிலிருந்து பெறப்படும் இளநீர் தனி உட்கருச்சார் கருவூன் திசு ஆகும். இது வந்து உட்கருச்சார் உள்ள கருவூன் திசு. இதனை சுற்றியுள்ள வெண்மை பகுதி செல் சுவர் உருவாக்கப்பட்ட கருவூன் திசு. நம்ம அந்த வழுக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து கருவூன் திசு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு ஊட்ட ஊடகம். அடுத்து ஆர்கிட் விதை, அதோட எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20.33 மைக்ரோகிராம் இருக்குமா. இரட்டை தென்னையின் விதை, இரட்டை தென்னையோட விதை வந்து ஏறத்தாழ 6 கிலோகிராம். ஸோ இதுதான் வந்து வெயிட் அதிகமானது அப்படின்னு சொல்றாங்க. விதையோட எடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்கலாம், கம்மியான எடை உள்ள விதை என்ன, அதிகமான எடை உள்ள விதை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இரட்டை தென்னையோட விதைக்கு பேர் வந்து லோட்டோய்சியா மல்டிவிகா அப்படிங்கிறது. அடுத்து மகரந்த நாட்காட்டி போலன் கேலண்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது வெவ்வேறு பருவங்கள்ல தாவரங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மகரந்தத்தை வச்சு ஒரு கேலண்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு பயனளிக்கிறது. அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது சில மகரந்த துகள்கள் வந்து ஒவ்வாமைக்கு காரணமா இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈலை நோய் அப்படின்னு சொல்றாங்க, ஆஸ்துமா, மூச்சலர்ஜி, ரெனிட்டிஸ், தும்மல் காய்ச்சல், ஹே ஃபீவர் சொல்றாங்க, மூச்சலர்ஜி, ஒவ்வாமை, அலர்ஜிக் ரினிட்டிஸ், இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு காரணம் வந்து இந்த மலர்ல உள்ள மகரந்த துகள்கள் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்து பார்த்தீனியம் ஹிஸ்டிரோஃபோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக கேரட் கிராஸ் என்று அறியப்படும் இந்த தாவரம் வந்து வெப்பமண்டல அமெரிக்காவில் பிறப்பிடமா வச்சு வளரக்கூடியது. இந்த தாவரம் வந்து இந்தியாவில் கோதுமை தானியத்தோட கலப்படமாக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதோட மகரந்த துகள்கள் வந்து நமக்கு வந்து அதாவது ஒவ்வாமை, அலர்ஜியை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மகரந்த துகள்கள் வந்து மனிதர்கள்ல ஒவ்வாமையும் ஏற்படுத்துகிறது. அடுத்து தொல்லுயிர் எச்ச மரபணுக்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விரயமாக கருதக்கூடிய சில டிஎன்ஏக்கள் பொய்யான மரபணுக்களால் உருவாக்கப்படுகிறது. ஸோ இந்த வகையான மரபணுக்கள் கடந்த காலங்களில் உயிரூட்டத்துடன் செயல்பட்டவைகள். அதாவது முன்னாடி அது உயிரோட்டத்துடன் இருந்திருக்கு, ஆனா இப்போ வந்து பொய்யா அது உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா தற்போது தகுந்த புரதத்தினை உருவாக்கம் செய்யும் தன்மையை இழந்து விட்டன. ஸோ இதனாலதான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா தொல்லுயிர் எச்ச பகுதிகள் பரிமாணத்திற்கான வரலாற்றை கூறுகின்றன அப்படிங்கிறத சொல்றாங்க. முன்னாடி அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏக்கள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து தாவரங்கள் வந்து விலங்கினங்களைப் போல் இடர்பாடுகளிலிருந்து உடனடியாக இடம்பெயர்ந்து ஒதுங்க இயலாதவை. இப்போ ஒரு விலங்கு இருக்கு, ஒரு இடத்துல அதுக்கு கஷ்டமா இருக்கு வாழ அப்படின்னா அது வேற இடத்த தேடி போயிடும். பட் தாவரங்களால அப்படி போக முடியாது. ஆனா இருப்பினும் நாள் முழுவதும் சூரிய ஒளியில் நின்று வாழும் அவை ஒளியின் சில பாதக விளைவுகளிலிருந்து எவ்வாறு தப்பித்துக் கொள்ளுது அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. சூரிய ஒளியில இருந்து புற ஊதா கதிர்கள் வருது. இது என்ன பண்ணுதுன்னா டிஎன்ஏவோட தைமின் இரட்டை இணைவிகள் தோன்ற செய்து பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த புற ஊதா கதிர்கள் அதிகமா வரும்போது டிஎன்ஏல தைமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை இணைவுகளை தோன்ற செய்து தாவரத்துக்கே பக்க விளைவை ஏற்படுத்துது. ஆனால் தாவரங்களில் உள்ள போட்டோலயஸ் அப்படிங்கிற நொதி என்ன செய்யுதுன்னா இந்த இரட்டை கிளைகளை தகர்த்து இயல்பு நிலைக்கு டிஎன்ஏ மூலக்கூறுகள் மாற உதவுவது குறிப்பிடத்தக்கது. அப்ப டிஎன்ஏவை வந்து தைமின் இரட்டை இணைவுகள் தோன்றி விளைவை ஏற்படுத்தினாலும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுதுன்னா தாவரங்கள் போட்டோலயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நொதியை உருவாக்கி அந்த இரட்டை கிளைகளை தகர்த்து எறிஞ்சிருது. அப்ப டிஎன்ஏ வந்து இயல்பு நிலைக்கு வந்துடுறதுனால எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ இது வந்து ஒரு தகவமைப்பு மாதிரி தானே. ஒரு பக்க விளைவு வரும்போது அதை எதிர்க்கிறதுக்காக ஒரு பொருளை தானே தாவரங்கள் வந்து உருவாக்கிக்கிறது. அதுதான் போட்டோலயேஸ். அடுத்த உள் மெத்திலாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுனி மூடலை தவிர்த்து எம்ஆர்என்ஏவில் காணப்படும் உள் நியூக்ளியோடைட்டுகளோட மெத்தில் தொகுதி இணைகிறது. மரபு செய்தி பெயர்வு அல்லாத பகுதி என்ட்ரான்கள் மற்றும் எக்ஸான்கள் ஆகியவற்றில் உள் மெத்திலாக்க இலக்குகள் காணப்படுகின்றன. அடுத்து வந்து வரி குறியீடு, பார்கோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்,
இல்லை ஒரு புக்கு எது வாங்கினாலுமே இந்த பார்கோடு வச்சுருப்பாங்க. அதை ரீட் பண்ணும்போது அந்த பொருளை பற்றியான விவரங்கள், அப்புறம் அது எவ்வளோ விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மரபியல் அடிப்படையில் இந்த வரி குறியீடு அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து மரபணு உள்ளடக்கத்தின் அடிப்படையில் ஒரு தாவர இனத்தை அடையாளம் கண்டறிய உதவும் ஒரு யுக்தி. ஸோ ஒவ்வொரு தாவரத்திற்குமான பார்கோட் இருக்கும். அதை ரீட் பண்ணும்போது அந்த தாவர பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ நடைமுறையில் இது தரவுகளின் ஒளிசார் கருவியால் படிக்கப்படக்கூடிய ஒரு குறியீட்டு வழிமுறையாகும். இது தாவரத்தின் அல்லது பொருளின் பண்புகளை விவரிக்கிறது. அடுத்து பயன்பாட்டு சூழ்நிலையியல் அல்லது சுழல் ஒளிநுட்பம், அப்ளைடு எக்காலஜி ஆர் என்விரான்மெண்டல் டெக்னாலஜி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சூழ்நிலையியல் அறிவியல் பயன்பாட்டு சூழ்நிலைகள் அல்லது சுழல் தொழில்நுட்பம் அப்படின்னு அழைக்கப்படுது. இயற்கை வளங்களை நிர்வகிக்கவும், குறிப்பாக சூழல் அமைப்புகள், காடு, வன உயிரி ஆகியவற்றின் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை, இது எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது உதவுதுன்னு சொல்றாங்க. இதுல வந்து உயிர் பன்ம பாதுகாப்பு, சூழல் மறுசீரமைப்பு, புவி வாழிட வாழ்வாதார மேலாண்மை, ஆக்கிரமிப்பு இனங்களின் மேலாண்மை, பாதுகாக்கப்பட்ட பகுதிகளின் மேலாண்மை, இயற்கை நிலத்தோற்றத்தை திட்டமிடுதல், சூழலின் தாக்கம், வடிவமைப்பு ஆகியவற்றை எதிர்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உட்படுத்தப்படுவது சூழல் மேலாண்மை எனப்படுகிறது. ஸோ இது எல்லாமே வந்து சூழல் மேலாண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாப்பி, சிக்கரி, ரோஜா வகை மற்றும் பல தாவரங்கள் அதிகாலை முற்பகுதியில், அதாவது காலை 4-5 மணிக்கு மலரக்கூடிய தாவரங்கள். அதே இது பிரைம் ரோஸ் அஸ்தமனம் பொழுது, அதாவது சூரியன் மறையும் போது மாலை 5-6 மணிக்கு மலருமா. இது தினசரி பகலிரவு நிகழ்வாக நடைபெறுகிறது. ஒரு சில தாவரங்கள் வந்து காலையில 4-5 மணிக்கு தான் மலரும், சிலது வந்து மாலை 5-6 மணிக்கு தான் மலரும். அது என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்பி, சிக்கரி, ரோஜா வகை காலையில, பிரைம் ரோஸ் வந்து சாயந்தரம் மலரக்கூடியது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதில் இன்னும் 2-3 பார்ட் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.